திருப்பரங்குன்ற பிரச்சனையில அவருடைய கருத்து என்ன? வேங்கைவேல் பிரச்சனையில அவருடைய கருத்து என்ன? விமான நிலையம் வரக்கூடாதுன்னு போயிட்டு வந்தார் பரந்தூருக்கு. அதுல அவருடைய நிலைப்பாடு என்ன? எந்த விஷயத்தையாவது அவர் டீடைல்டா சொன்னாருன்னா, அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கர்நாடகா அரசுல, கர்நாடகான்ற மாநிலத்துல எத்தனை பேர் கன்னடா படிச்சிருப்பாங்க? படிச்சு அவங்களுக்கு உரிய வேலை கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரீங்க நீங்க. ஏன் வரமாட்டாங்க? பாத்தீங்க. அதாவது அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பெரியார் சிலை எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல வச்சுப்பாரா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, திராவிடம்ன்றதை இவர் ஏன் பிடிக்கிறாங்க? பெரியார்ன்றது ஏன் பிடிக்கிறாங்க? திமுகவுடைய வாக்குகளுக்கு அவருக்காக தான் பெரியார வச்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. அவங்க 5 கொள்கை தலைவர்கள் வைக்கிறாங்க. 5 பேரோட கொள்கைகள் என்னன்னு சொல்லுங்க. அவங்க தான் ஆக்சுவலா அதை அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு பி சிதம்பரம் தான் இது கண்டிப்பா அவசியம் தேவைன்றதே சொன்னாரு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவனர் திரு சசிகிரண் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், நன்றி சார். நிறைய விஷயங்கள் இங்க பேசு பொருளா இருக்கும் நேரத்துல தாவேகே கட்சி தங்களுடைய முதல் ஆண்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 2ஆம் ஆண்டு துவக்க விழா கண்டாங்க. ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு இருக்காரு. என்ன ராங்கு? யாரு ராங்கு? மொத்த தாவேக்காவே ராங்கு தான். அதுதான் அவரே சொல்றாரு. அதாவது நீங்க அந்த மாநாடு பார்த்திருப்பீங்க. அந்த நிகழ்வை பார்த்திருப்பீங்க. அந்த நிகழ்வு பார்க்கும்போது அவரே மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு. அவர் நடத்துற பள்ளிக்கூடத்துல மும்மொழி கொள்கை இருக்கு. திமுக என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அவர் சொல்றாரு. என்ன வேறுபாடு இருக்கு? தமிழகத்துல எத்தனை பிரச்சனைங்க இன்னைக்கு இருக்கு? அதை பத்தி அவருடைய கருத்து என்ன? குரல் என்ன? தான் முதல்வர் ஆகணும் அப்படின்றத மட்டும்தான் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசியிருப்பாங்க. விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும், நீங்க 2026 தேர்தலுக்கு ரெடி ஆயிருங்க. விஜய் அவர்கள் முதல்வராகணும், 2026 தேர்தலுக்கு ரெடி ஆயிருங்க. அவர் என்ன பிரச்சனைகளை தீர்க்க வராரு? என்ன கருத்து சொல்றாரு? திருப்பரங்குன்ற பிரச்சனையில அவருடைய கருத்து என்ன? வேங்கைவேல் பிரச்சனையில அவருடைய கருத்து என்ன? விமான நிலையம் வரக்கூடாதுன்னு போயிட்டு வந்தார் பரந்தூருக்கு. அதுல அவருடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை இருக்கு. அதோடைய கருத்து என்ன? அவர் எதற்காக அது இருக்கிறாரு? எத்தனை பேர் பயணிக்கிறாங்க? எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? எதனால எதிர்க்கிறோம்? எத்தனை தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கு? எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு? எந்த விஷயத்தையாவது அவர் டீடைல்டா சொன்னாருன்னா, இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த ஸ்பீச்சே 10 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, 10 நிமிஷத்துக்குள்ளதான் அவருடைய ஸ்பீச் இருந்தது. அதையுமே நம்ம பார்த்தோம். ஆமா. ஒரு தலைவர் ஒரு மக்களை கூட்டி மாநாட்டுல பேசுறாரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? சப்போஸ் அவர் டெய்லி பேசக்கூடிய ஒரு பர்சன்னா கூட பரவாயில்ல. அவர் வருதே ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், இன்னைக்கு மகா சிவராத்திரி நல்ல நாள் ஆரம்பிக்கலாம்னு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஐடியா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ வந்தவர் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கு, நம்மளுடைய கருத்து என்ன, அவங்க போய் என்ன பேசுவாங்க மக்கள் கிட்ட? சார் அவர் தான் ஒண்ணு பேசுறாரு சார். பூத் ஏஜென்ட் அத பத்தி பேசினாரு. ஒரு பூத் ரொம்ப அவசியம்னாரு. கிட்டத்தட்ட 69,000 பூத்துகள் இருக்கு. அதுக்கு நம்ம இன்னும் கூடிய விரைவில் பூத் மாநாடு அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு. பூத் ஏஜென்ட்ஸ் மாநாடு அமைப்போம்னாரு. சார் இந்த இடத்துல நான் இன்னொரு கூட கேக்குறேன். கேரே செட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி இங்க பாஜகவும் திமுகவும் ஒரு செட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்களும் கேக்குறோம். கேரே செட்டிங்கா? பாஜகவும் திமுகவும் ஒரே செட்டிங்ல இருந்துச்சுன்னா அவங்க வேற வேற கருத்துக்கள் சொல்றாங்க. அது நம்ம எளிதா புரிஞ்சுக்க கூடியது. திமுக மும்மொழி கொள்கை வேண்டாம்ன்றாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்றாங்க. பாஜக தெளிவா சொல்றாங்க, நாங்க எந்த இடத்திலும் ஹிந்தியை திணிக்கல, மும்மொழி கொள்கைன்றது 3வது மொழி, நீங்க உங்க விருப்ப மொழியை படிக்கலாம்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே ஒற்றுமையா இருக்கா? ஒரு டவுட். இப்ப இந்த செட்டிங் அந்த இதெல்லாம் விட்டுருங்க. வாட்ஸ் ராங் ப்ரோ விட்டுருங்க. அதை சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க மும்மொழி கொள்கை எந்த மொழியை வேணா படிங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஹிந்தி சொல்லித்தர ஆசிரியர்களோ சமஸ்கிருதம் சொல்லித்தர ஆசிரியர்களோ தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஒரு ஒழியா மொழி படிப்பதற்கான ஓப்பனிங் கிடையாது. ஒரு மராட்டி மொழி படிப்பதற்கான ஓப்பனிங் கிடையாது. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழினா மலையாளத்துக்கோ தெலுங்குக்கோ கன்னடத்துக்கோ படிக்கிறாங்கன்னா நீ இனிமேதான் ஆசிரியர்கள் அதுக்காக நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா தமிழ்நாடு பீப்புளோட சாய்ஸ் இந்தியா தானே இருக்கும். அதை எதிர்பார்த்துதான் நீங்க மத்திய அரசு அப்படி பண்றாங்களா? மேடம், அதாவது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல தமிழ் படிக்கிறாங்க. 3வது மொழியாக உத்தரப்பிரதேசத்துல தமிழ் படிக்கிறாங்க. அந்த மாணவனுக்கு விருப்பப்பட்டால், ஒரே ஒரு மாணவனுக்கு விருப்பப்பட்டால் அந்த மாணவருக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை தேர்ந்தெடுத்து கொடுப்பது அரசாங்கத்துடைய வேலை கடமை. சோ இப்ப இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு கர்நாடகால இருந்து ஒரு கன்னடா படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸை தமிழ்நாடுக்கு வர வைக்கணும்னு நினைச்சா தமிழக அரசால முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன பண்றது? அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கர்நாடகா அரசுல, கர்நாடகான்ற மாநிலத்துல எத்தனை பேர் கன்னடா படிச்சிருப்பாங்க? படிச்சு அவங்களுக்கு உரிய வேலை கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரீங்க நீங்க. ஏன் வரமாட்டாங்க? ஒரு ஒரியா படிச்சிருக்கக்கூடிய
ஒரு ஆசிரியர் வந்து அரசு வேலை தமிழகத்துல கிடைக்கும் போது, உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் போது, அரசுடைய சம்பளம் கிடைக்கும் போதுன்னா ஏன் வரமாட்டாங்க? அப்ப நீங்க முயற்சிக்கிறதுக்கு கூட தயாரா இல்ல. உங்களுடைய பள்ளிக்கூடத்துல, அதாவது தனியார் பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு வந்து பிரெஞ்சு சொல்லி தராங்களா இல்லீங்களா மேடம்? சொல்லி தராங்க சார். தனியார் பள்ளிக்கூடத்துல ஒரு 10 பேர் படிக்கிறதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு கரஸ்பாண்டன்ட்டோ, ஒரு பிரின்சிபலோ நெனச்சா ஒரு டீச்சர வந்து ஹையர் பண்ண முடியுதுன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய கவர்ன்மென்ட் மெக்கானிசத்த வச்சுட்டு என்னால கன்னடா டீச்சர ஹையர் பண்ண முடியாது. என்னால குஜராத்தி டீச்சர ஹையர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, தட் ஷோஸ் யுவர் இன்எஃபிஷியன்சி தான் சொல்லணும். வேற என்ன சொல்லணும்? அப்ப இது கூட உங்களால பண்ண முடியும். எதுதான் பண்ணுவீங்க? அதுதான் நம்ம கேள்வி எழுப்புறோம். ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல, ஒரு தனியாருடைய பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய பிரின்சிபலால பண்ணக்கூடியது, ஒரு அரசாங்கத்தால பண்ண முடியலன்னு சொன்னால் அதை விட ஒரு அவங்களே குறை சொல்லிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஹிந்தின்றது இங்க வந்து விஷயமே கிடையாது. 3வது மொழி விருப்ப மொழி. அந்த மாணவனுக்கோ அந்த மாணவிக்கோ எந்த மொழி தேவையோ அது படிக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அவங்க படிக்க கூடாதுன்னு தடுக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்திற்கு இல்லை. அததான் நம்ம சொல்றோம். ஏன்னா இது ஜனநாயக நாடு. ஜனநாயகப்படி அவர்களுக்கு என்ன மொழி வேண்டுமோ அது படிக்கக்கூடிய சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கு. அப்ப நீங்க எப்படி மறுக்கிறீங்க? நீங்க எப்படி தடுப்பீங்க? நீங்க யார் தடுக்கிறதுக்கு? இந்த கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்லுமா? தாவேகா பதில் சொல்லுமா? இல்ல விஜய் அவர்கள் பதில் சொல்வாரா? யாரும் சார் செட்டிங்? செட்டிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திமுகவோட 2.0 தான் விஜய் அவர்கள் அப்படின்னு. திமுக அப்படிங்களா? 2.0 தான் தாவேகா அப்படின்னு. திமுக சொல்லக்கூடிய கருத்துக்கள் எடுத்துக்கோங்க. தாவேகா சொல்லக்கூடிய கருத்துக்கள் எடுத்துக்கோங்க. என்ன மாறுதல் இருக்கு? இவர்கள் பெரியாரை இருப்பாங்க, இவர்களும் பெரியாரை இருப்பாங்க. இவங்களும் மும்மொழி கொள்கை எதிர்ப்பார், இவங்களும் மும்மொழி கொள்கை எதிர்ப்பாங்க. இவங்களும் திருப்பரங்குன்ற பிரச்சனையில அப்படிதான் நிப்பாங்க, இவரும் இப்படிதான் நிப்பாரு. சோ எந்த ஒரு பிரச்சனை இல்ல. ஒரே ஒரு பிரச்சனை இல்ல. மாறி அவங்க வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 1 வருடம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அத்தனை ஆயிரம் மக்களை தன்னுடைய பின்னாடி வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்த வச்சுக்கிட்டு, கட்சி பேர சொல்றதுக்கு கூட அவர் யோசிச்சு தயங்கி பேசுறாரு அப்படின்னா, என்ன சொல்றது? அப்ப அந்த அளவுக்கு பயம் இருந்தா நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரீங்கன்றேன். சரி, இந்த இடத்துல வந்து அவர் வந்து இது பெரியாருடைய மண். இது வந்து பெரியாரோட மண் தான், திராவிடம் தான். நாங்க பெரியாரிசத்தை தான் தூக்கி பிடிப்போம் அப்படிங்கிறத மற்றவருக்கு சொல்வதற்காகவா, இல்லைன்னா பிரசாந்த் கிஷோருக்கு உணர்த்துவதற்காகவா அந்த பெரியாரினுடைய சிலையை வந்து அவருக்கு வந்து குடுக்குறாங்க. பாத்தீங்களா? பாத்தீங்க. அதாவது அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பெரியார் சிலைய எடுத்துட்டு போய் அவர் வீட்ல வச்சுப்பாரா? பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பெரியாரையோ, இல்ல வந்து இங்க இருக்கும் இவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தியலையாவது அவர் ஏற்றுப்பாரான்னா ஏற்றுக்க மாட்டார். திராவிட சித்தாந்தம் அப்படின்றது பீகாருக்கு சம்மந்தம் இல்லைங்க. தேசிய சித்தாந்தமாவது பீகாருக்கு சம்மந்தப்படலாம். அட்லீஸ்ட் தமிழ் தேசியம்னா கூட நாங்கள் பீகார் தேசியம் அப்படின்னு அவங்க ஏதோ ஒண்ணு பேசலாம். திராவிடத்திற்கும் பீகாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தமும் இல்லை. திராவிடத்தை பேசினார் பெரியார்ன்னு இவர் சொன்னா அவருக்கு என்ன சொல்லலன்னா என்ன? ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, திராவிடம்ன்றதை இவர் ஏன் பிடிக்கிறாங்க? பெரியார்ன்றதை ஏன் பிடிக்கிறாங்க? திமுகவுடைய வாக்குகள் கவர்றதுக்காக தான் பெரியார வச்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. அவங்க 5 கொள்கை தலைவர்கள் வைக்கிறாங்க. 5 பேரோட கொள்கைகள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதாவது கொள்கையின் வழியாக நாங்கள் அரசு நடத்துவோம்னு சொல்றாரு. கொள்கை என்னன்னு சொல்லுங்க. அவர் கட்சியில யாரையாவது சொல்லுங்க. இப்பதான் புதுசா நிறைய பேரை சேர்த்திருக்காருல்ல. புதுசா நிறைய பேர் பேசுறதுக்காகவே தயார் பண்ணியிருக்காங்கல்ல. சொல்லுங்க பாப்போம் என்ன கொள்கைன்னு. பெரியார் அவர்களுடைய கொள்கை என்ன? நிலைப்பாடு என்ன? பெரியார் அவர்களுடைய கொள்கைக்கும், அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைக்கும், காமராஜர் அவர்களுடைய கொள்கைக்கும், வேலுநாச்சியார் அவர்களுடைய கொள்கைக்கும், அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய கொள்கைக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு, சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல அவங்க வந்து ஒரே கோட்ல நிக்கிறாங்க? எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. எந்த விஷயத்திற்கும் தெளிவு இல்ல. நானும் கூட்டம் இருக்குன்றதுக்காக நீங்க நடத்துறீங்க, நீங்க பேசுறீங்க. நீங்க என்ன பேசினாலும் கை தட்டுவதற்காக கூட்டம் இருக்குன்றதுனால பேசுறீங்க. அவங்களும் கை தட்டியிருக்காங்கன்றதுனால இது சிறப்பான பேச்சும் கிடையாது. அது சிறப்பான நிகழ்ச்சியும் கிடையாது. சார், பொதுவாகவே பார்க்கிறோம். அவருடைய முதல் அந்த மாநாடு பேச்சாக இருக்கட்டும், இல்லைன்னா இன்று வந்த இது வந்து ஐ திங்க் இஃப் மை மெமரி இஸ் ரைட், இது வந்து 4வது மாநாடு, 4வது அவருடைய ஸ்டேஜ் ஸ்பீச். ஐ மே பி ஷூர். சோ இந்த ஸ்டேஜ் ஸ்பீச்சாக இருக்கட்டும், முதல்ல இருந்தே அவர் ஒண்ணு சொன்னாரு. இங்க வந்து யாராவது ஒருத்தவங்க கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவன் நல்லது செய்ய போறான். எங்க தன்னை விட அதிகமா பாப்புலாரிட்டி வாங்கிட்டான்னா அவனை வந்து பி டீம்ங்கிறது, பாசிசம்ங்கிறது, பாயசம்ங்கிறது இன்னைக்கு அவர் உபயோகப்படுத்தினாரு. முதல் மாநாட்டுல எப்படி உபயோகப்படுத்தாரோ அதே மாதிரி இந்த துவக்க விழாலேயே அவர் அதே வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. சோ அப்ப அவ ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப பிளான்டா திமுக, அதாவது மாநிலத்துல எதிர்க்க வேண்டியது திமுக, மத்தியில எதிர்க்க வேண்டியது ஆளும் கட்சியான மோடி அரசு, பாஜக அப்படிங்கறத ரொம்ப பிளான்டா வச்சு அரசியலுக்கு வராரோ? வேற எந்த கொள்கையும் இல்ல. இருக்கக்கூடியவர்களை எதிர்க்கணும். ஒண்ணு. பாஜகவை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கணும்னு சொல்லுங்க. என்னென்ன திட்டத்தின் அடிப்படையில் எதிர்க்கணும்னு சொல்லுங்க. தெரியாது. திமுகவை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? பட்டியலிடுங்க. திமுக வந்து இந்த விஷயத்துல தவறுங்க. இந்த விஷயத்துல எங்களுடைய நிலைப்பாடு இது. சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஊழலு லஞ்சம். தாவேகால வந்து எல்லாருமே கரெக்டா ஐடிஆர் கட்டுறாங்களா? விஜய் அவர்கள் மேல இன்கம் டாக்ஸ் குற்றச்சாட்டு வரலீங்களா? வந்திருக்கா வரலையா? காரை இறக்கினது கூட ஒரு டாக்ஸ் கட்டலன்னு நம்ம பார்த்தோமே சார். ஆமா நம்ம பார்த்திருக்கோம்.
சோ தனிப்பட்ட முறையில, அதாவது ஹிந்தியை எதிர்க்கிறோம். தனிப்பட்ட முறையில நான் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்கும். லஞ்சத்தை பற்றியும் ஊழலை பற்றியும் நான் பேசுவேன். தனிப்பட்ட முறையில நான் கார் இறக்குமதி செய்யும் போது டாக்ஸ் கட்டலாமா வேணாமான்னு நான் கேஸ் போடுவேன். சோ அப்ப தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க வந்து பொது வழியில சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒண்ணு. 2வது திமுகவை நான் எதிர்க்கிறேன். ஓகே. பாஜகவை நான் எதிர்க்கிறேன். ஓகே. எதனால? எந்த அடிப்படையில? எந்தெந்த விஷயங்கள்ல? நான் இப்ப ஏன் தாவேகாவை எதிர்க்கிறேன்? ஏன் விஜய் அவர்களை எதிர்க்கிறேன்? நான் என்னால பட்டியலிட முடியும். கொள்கை அற்று மக்களை திசை திருப்பக்கூடிய எந்த விதமான சித்தாந்தத்தும் இல்லாமல் தனி மனிதனுடைய ஒரு வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மக்களையும் அடிமைப்படுத்தி அழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்றது தேசத்திற்கு ஆபத்தானது. அதனால எதிர்க்கணும்னு சொல்றேன். அடிப்படையில அதனால எதிர்க்கணும்னு சொல்றேன். எந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க பாப்போம். சும்மா வந்து இன்னைக்கு பாஜக அவர் என்ன மத்திய அரசுக்கு வர போறாரா? பிரைம் மினிஸ்டருக்கு நிக்க போறாரா? சம்பந்தமே இல்ல. பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கா? இல்ல. பாஜகவை விமர்சித்தால் அதற்கான வாக்குகள் இருக்கு, அதனால விமர்சிக்கிறார். திமுகவை விமர்சித்தால் அதுக்கான வாக்குகள் இருக்கு, அதனால விமர்சிக்கிறாரு. தன்னை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா முன்னிறுத்தணும்னு நினைக்கிறாரு. பட் மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் ஆல்டர்னேட், யார் ஆல்டர்னேட் இல்ல. சார் நீங்க இந்த ஆல்டர்னேட் இல்லன்னு சொல்லும் போதே ரொம்ப, அதாவது ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் திமுக விமர்சனம் செய்யும் போதே பாத்தீங்கன்னா அதுல இன்னொன்னு கூட இன்டைரக்டா ஒரு ஹிடன் உண்மையும் கூட இருக்கு. அதிமுகவையோ விசிகாவையோ முதல்ல வந்து சீமான் தன்னை பேசினாருங்கிறதுக்காக அவரை எதிர்த்தோ, இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு சின்ன சர்க்காஸ்டிக்கா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிறதாக இருக்கட்டும், அவர் சொன்னதையே திரும்பி சொன்ன மாதிரியாகவோ அது மாதிரிதான் ஒரு சட்டிலான ஒரு எதிர்ப்பை தான் தராரு இல்லையா. அதிமுகவோ விசிகாவோ பாமகவோ ஏனைய கட்சிகளை வந்து சிபிஐ சிபிஎம் எதையுமே வந்து அவர் எந்த இடத்துமே, காங்கிரஸ் குறிப்பாக இது இப்ப 15 வருஷமா ஆண்ட பாஜக விட ரொம்ப வருஷமா இருக்க காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இந்த இடத்துலயும் அவர் எதிர்க்கல. அதையுமே நம்ம நோட் செய்ய வேண்டியதாக இருக்கு. நிச்சயமா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். நீட் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? அவங்கதான் ஆக்சுவலா அத அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு பி சிதம்பரம் தான் இது கண்டிப்பா அவசியம் தேவைங்கிறதே சொன்னாரு. ஊழலும் லஞ்சத்துல உலகமே வியக்கிற அளவுக்கு ஊழல் பண்ணது யாரு? நம்ம எத்தனை ஸ்கேம், வருஷத்துக்கு ஒரு ஸ்கேம் இல்ல மாசத்துக்கு ஒரு ஸ்கேம் பார்த்தோம் 2004 இருந்து 2014. சோ அப்போ எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ உங்க கண்ணுக்கே ஏன் தெரியலன்னா கூட்டணி சேரலாமான்ற ஒரு கணக்கு இருக்கிறதுனால. இப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைக்காக அவர் வராருன்னா ஊழல் முதல்ல எதிர்க்க வேண்டியது காங்கிரஸ். மும்மொழி கொள்கை முதல்ல எதிர்க்க வேண்டியது காங்கிரஸ். இந்தி கட்டாயமாக இருந்ததை இந்தி கட்டாயம் இல்லை, விருப்ப மொழி எதுவோ அதனை படித்துக் கொள்ளலாம் என்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாரும் மறந்துடக்கூடாது இதை. அப்போ நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்களை நீங்க வந்து விமர்சிப்பீங்க. ஆனால் கட்டாயமாக ஹிந்திதான் படிக்க வேண்டும் என்று திணித்த காங்கிரஸ் விமர்சிக்க மறுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் என்ன நிலைப்பாடு? அந்த 3வது மொழி கட்டாய ஹிந்தி கிடையாது, விருப்ப மொழியை படிக்கலாம் என்று சொன்ன மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அந்த ஆட்சியையும் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. கட்டாயமாக 3வது மொழியாக ஹிந்தியை தான் படிக்க வேண்டும், ஹிந்தி என்பது தேசிய மொழி என்று திணித்த காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கானவர்? நீங்கள் திமுக சொல்றாருல, அடித்தட்டு மக்களை கூட நாங்க வந்து ஒரு பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கோம், மாவட்டத்துல பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்திருக்கோம், ஏன் அடித்தட்டு மக்கள்னா வரக்கூடாதா, எளிமையானவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா, அதுதான் எங்க மேல இருக்கிற கோபம் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றாரு சார் ரொம்ப தெளிவா. ஒரு சாதாரண டீ விற்கக்கூடிய குடும்பத்திலிருந்து பிறந்து பாரத தேசத்துடைய உன்னத தலைவராக மாறி உலகம் போற்றும் தலைவராக அவரை உயர்த்திய பாஜக அப்ப அடித்தட்டு மக்களுக்காக வேலை செய்யலன்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க, வேலை செய்யலன்னு சொல்ல வரீங்களா? எந்த தாவேகா கட்சியில எத்தனை பேருங்க அடித்தட்டு மக்கள்? விஜய் அவர்கள் அடித்தட்டு மக்களா? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அடித்தட்டு மக்களா? ஒரு மாவட்ட தலைவர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அத்தனை தூரத்துக்கு வந்து டிராபிக்கை நிப்பாட்டி அவ்வளவு பெரிய கிரெயின்ல எடுத்துட்டு வந்து மாலை போட வைக்கிறீங்க. அடித்தட்டு மக்கள் செய்யக்கூடிய வேலையாது. அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட பிறகு கூட யாராவது அவங்களுடைய நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்கள் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல சார். நீங்க அதுக்காக ஒரு கிரெயின்ல வந்ததோ மாலை போட்டதோ இல்லைன்னா ஜேசிபி வச்சு இழுத்து அந்த பூவுக்குள்ள தூவி அடிச்சதையோ வந்து நிர்வாகிகள் பண்ணதா சொல்லலாமா? ஃபார்ச்சுனர் காரு, BMW காரு, ஆடி காரு அடித்தட்டு மக்கள் வச்சிருக்காங்க சார். யாராவது பீப்புள் பாக்குறவங்க அவங்க ஆதரவுக்காரங்க உங்களுக்காக கொடுத்திருப்பாங்கல்ல சார், ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணிருப்பாங்க, கூட்டிட்டு வந்திருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். அதுதான் அப்படி சொல்லிக்கலாம். நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்றாருல்ல, என் பேர்ல கார் இல்லைங்க, எனக்கு காரு கூட சொந்தமா இல்லைங்க, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதுதானே தவிர அடித்தட்டு மக்களை அழகுபடுத்தி, அதாவது உயர்ந்த பதவியில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம் பாரத தேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி. நான் ஆதாரப்பூர்வமா சொல்றேன். உதாரணத்திற்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்து இன்னைக்கு வந்து உயரிய பதவியில இருக்காரு. எத்தனை தலைவர்கள் அவருடைய பின்புலம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருப்பாங்க. அப்ப உழைப்பையும் தேசிய சிந்தனையும் மட்டுமே மையமாக வைத்து உயர்ந்த பதவிக்கு பாஜக வந்திருக்காங்க. எத்தனையோ கட்சிகள் காட்ட முடியும் நம்ம.
ஆனால் தாவேகா வந்து அதை சொல்வதற்கு எந்த விதமான உரிமையும் தாவேகா கிடையாது. காரணம் அவர்கள் வந்து ஒரு மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் மாவட்ட தலைவர்கள் எல்லாமே வசதி படைத்தவர்களா தான் இருக்காங்க. ஒண்ணு. கட்சி தலைவர் என்னங்க கஷ்டப்பட்டு வர்றாருங்க. அட்லீஸ்ட் நாம் தமிழர்ல சீமான் அவர்கள் சொல்றாருன்னா கூட பரவாயில்ல. நாங்க அடித்தட்டு மக்களை தேர்ந்தெடுத்திருக்கோங்கன்னு. ஆமா, உண்மையிலே அடித்தட்டு மக்களா இருந்திருக்கிறாங்க. தாவேகாவுக்கு சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. சரி, ஆதவர்ஜுனா கூட சொல்றாரு, இங்க வந்து மத்தவங்க மாதிரி சினிமால நடிக்கிறது, அப்புறம் எம்எல்ஏ சீட் வாங்குறது, துணை முதலமைச்சர் ஆகுது, அந்த மாதிரிலாம் இல்ல. உச்சபட்சமாக அவர் வந்து ஒரு சினிமால இருக்கும்போதே மிகப்பெரிய நட்சத்திரமாக அது வந்து அதிகமாக பேமெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப சூப்பரான நடிகராக இருக்கட்டும், அந்த மாதிரி கேரியர்ல, அதாவது தன்னுடைய கரியர்ல ரொம்ப உச்சத்துல இருக்கும்போதே அதை விட்டுட்டு மக்களுடைய பணி செய்வதற்காக அரசியலுக்கு வந்த தலைவர் இவர் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் பணியை செய்யலன்னு பாக்குறேன். அது உண்மைதானே சார்? இவ்வளவு தூரம் இவ்வளவு சம்பளம் ஏதாவது 200 கோடி 250 கோடி விட்டுட்டு அரசியலுக்கு வருவாங்களா? 200 கோடியை விட்டு 5000 கோடியை சம்பாதிப்பதற்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. நான் ஆதாரபூர்வமாக அதை வெளியிடுவேன். கூடிய சீக்கிரத்துல அதை நம்ம பேசுவோம். அவர் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்காரு, பின்புலம் யார் இருக்கிறாங்க, எத்தனை ஆயிரம் கோடிகள் அவருக்கு வருமானம் வருது, வருஷத்துக்கு அவருடைய வருமானம் எவ்வளவு உயரப்போகுது அப்படின்றத நம்ம ஒரு காணொலியில டீடைல்டா பேசுவோம். 250 கோடி நான் எதுவுமே வேணா, நான் வந்து தேசத்திற்காக நான் வந்து ராணுவத்துக்கு போறேன்னு வந்திருக்காரா, இல்லைன்னா வந்து எல்லாமே வேணா நான் வந்து மக்களுக்கு தியாகம் செய்யறேன்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி தன்னுடைய சொத்தை விட்டுட்டு வந்திருக்காரா? 250 கோடி வருமானத்தை விட்டுட்டு முதலமைச்சர் ஆகணும்ன்றாரு. முதலமைச்சர் அப்படின்றது எல்லாத்துக்குமான பதவி, எல்லாரையும் ஆளக்கூட பதவி. அப்ப பெரும் பதவி, அதை விட பெருசு ஒண்ணுமே இல்ல மாநிலத்துல. ஒரு சினிமா ஸ்டார் பெரிய ஆளா, முதலமைச்சர் பெரிய ஆளாங்க? ஒரு சின்ன எல்கேஜி பையனை கேட்டா கூட சொல்லுவாங்க யார் பெரிய ஆளு சொல்லுங்க, யார் பெரிய ஆளு? சினிமா ஸ்டாரா? சினிமால சூப்பர் ஸ்டாராவே இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் பெரிய ஆளா, சிஎம் பெரிய ஆளா? சரி, என்றுமே சிஎம், அதாவது சிஎம் வந்து எல்லோருக்குமான பொதுவான முதலமைச்சராக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் பிடிச்சவங்களுக்கு என்றுமே சூப்பர் ஸ்டார் தான் சார் பெரிய ஆளு. மனதளவுல சொல்லிக்கலாங்க. உண்மையிலேயே சிஎம் நீங்க ஒரு புரோட்டோகால் எடுத்துக்கிறீங்க, சிஎம் பெரிய ஆளா? அப்போ உயர்ந்த பதவியை நோக்கி தானங்க வரீங்க. இன்னைக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டார் கூட கிடையாது. விஜய் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது. இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துல இருக்காரு. நான் மறுக்கல. அந்த பதவியை விட சிஎம் பதவி 1000 மடங்கு உயர்ந்தது தானே. அதை நோக்கி தானே வரீங்க. அப்புறம் தியாகம் பண்ண மாதிரி எதுக்கு பிம்பத்தை கொடுக்குறீங்க? அரசியல் எங்கெங்க தியாகம் இருக்கு? இன்னைக்கு அந்த காலத்து மாதிரி என்ன டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரையும் சொல்றேன், பொதுவா சொல்றேன். அரசியல் என்பது அதிகாரத்தை நோக்கிதான். அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லுங்க, நியாயம் இருக்கு. ஆனால் தியாகம் செஞ்சேன்னு சொல்லாதீங்க. தியாகம் இங்க யாரும் செய்யும். ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் அரசியல் என்பது அதிகாரத்தை நோக்கி, ஆட்சியை நோக்கி, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதை தாண்டி தியாகதுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீங்க ஒன்னும் சும்மா வரலங்க, 2000 கோடி சம்பாதிக்க தான் விஜய் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களும் தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல இவருடைய 200 கோடி எப்படி 5000 கோடியா மாறப்போகுது அப்படிங்கிற தகவலையும் பகிர்றேன் உங்ககிட்ட, உங்களுக்கும் நேயர்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் காலங்கள் நல்லதொரு மாற்றத்தை, நல்லதொரு பதிலை கொண்டு வரும் என்று. நன்றி, வணக்கம் சார். இத்தனை நேரம் அழகாகவும் தெளிவாகவும் பேசி உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார்.